ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் இலங்கை நாட்டின் அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களால் 10,000 ரூபாய் மாதாந்திரம் வழங்கப்படுவதான தகவல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். ஈத் அல் அதா முபாரக். முக்கியமான ஒரு தகவலோடு தான் மறுபடியும் வந்திருக்கிறேன். சில நேரங்களில் நம்ம எந்த லிங்கையுமே டச் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்கிறதால மக்கள் உண்மையிலேயே காசு கிடைக்கக்கூடிய லிங்கையும் கூட டச் பண்ணாமல் விட்டுருவாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன பார்க்கலாம் வாங்க. எனக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி 10,000 ரூபாய் ஜனாதிபதி அவர்களால் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. உண்மையிலே இது கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதால இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா, சிங்களத்தில் போட்டிருக்கிறாங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸை அட்டாச் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஆனா பெண்ணா, அதுக்கப்புறம் வயது, அதுக்கப்புறம் 4 கேள்வியும் ஓகே அப்படின்னு லோடிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படின்னு வந்துச்சு. இதில் தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. ஃபஸ்ட் முறை தேர்ந்தெடுக்கும் போது இல்லை, 2வது முறை தேர்ந்தெடுக்கும் போது கங்க்ராச்சுலேஷன்ஸ், 10,000 ரூபாய்க்குரிய வெற்றியாளர் நீங்கள் அப்படின்றது வந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக இதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ண சொன்னாங்க. இது கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் 100% ஆகும் வரைக்கும். அதில் அந்த க்ரீன் கலர் டச் பண்ணினா வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஷேர் ஆகும். இதில் முதலாவது ஹைலைட் என்னென்னா, சில குரூப்புகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ இதில் பாருங்கள், அந்த க்ரீன் கலரை டச் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷேர் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் கிளிக் அண்ட் பேக். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அதில் 50% ஃபுல் ஆகிட்டு, அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்புக்குள்ளேயே போகலை, யாருக்கும் ஷேர் பண்ணலை. பாருங்கள், நான் நார்மலாக டச் பண்ணிவிட்டு திருப்பி பேக் வந்துடுறேன், நார்மலாக டச் பண்ணிவிட்டு பேக் பண்ணிடுறேன். சும்மா வெறும் வாட்ஸ்அப்பை மட்டும் டச் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி பேக் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாகுது. நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் போயிட்டு திருப்பி பேக் வந்தாலே போதும். 97%, அகெயின் 98%, மறுபடியும் 99%, அதோட ஓகே 100 ஆகிடுச்சு. இதில் சூஸ் அக்கௌண்ட் டைப், சேவிங் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா எப்படி அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. சேவிங் அக்கௌண்ட்டை டச் பண்ணினதுமே ஏதோ ஒரு வீடியோ மாதிரி ஒன்று லோட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது ஹேக்கிங் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணப்படும். அதுக்கப்புறமா அப்படியே லோடாகி இன்னொரு பேஜுக்கு வர்றது. இதில் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை காட்டுது. தொலைபேசி இலக்கத்துக்கு அப்புறமா கீழே இருக்கிறது தான் லைட்டாக குலை நடுங்க வச்சுச்சு. என்னென்னு கேட்குறீங்களா? நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நிறைய தடவை, நம்மளுக்கு ஒரு லிங்க் வரும்போது அந்த லிங்கை டச் பண்ணினா நம்ம ஃபோனில் நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லை, பெரிய அம்பானி இல்லை, நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கில் பணம் இல்லை, என்னத்தை திருடிட்டு போகிறான் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் ஜஸ்ட் மிஸ்கோலுக்காக ஒரு 100 ஃபீல்ஸ், 200 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், ஒரு தினார் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பணம் மாசலாமா. இதில் பாருங்கள், இப்போ இதுதானே உங்கள் நம்பர் அப்படின்னு மேலே கேட்டுருந்துச்சு. கண்டினியூ அப்படின்ற அந்த க்ரீன் பட்டன் வந்திருக்குது. கீழே என்ன அவங்க டிஸ்க்ளைமர் போட்டிருக்கிறாங்கன்னா, இது ஒரு ஏதோ செர்பிக்ஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு எஸ்டிசி 800 ஃபீல்ஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு வாரத்துக்கு 800 ஃபீல்ஸ். அப்போ அதாவது நீங்கள் உங்கள் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கார்டு போடும்போது அந்த பணம் வெட்டுப்பட்டுரும். அதுக்கப்புறமா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜ்லேயும் நீங்கள் 5 தினார் போடுறீங்கன்னா 800 ஃபீல்ஸை தூக்கிடுவானுங்க, அதுக்கப்புறம் 800 ஃபீல்ஸை தூக்கிடுவானுங்க. இப்படியோ உங்களுடைய பணம் நீங்கள் போட வெட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதனால தான்
சில லிங்க்களை வந்து டச் பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பாக உங்களுடைய லிங்கை டச் பண்ணின அடுத்த செகண்டே உங்களுக்கு அது ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா ஃபோனில் ஆஃப்டர் ஆல் நாட்டுக்கு மிஸ்கால் பண்ணுறதுக்காக வச்சுருந்த காசை கூட திருடிட்டு போயிடுவானுங்க. பாருங்கள், இலங்கையில் உள்ள மேட்டர் வந்துச்சு. கடைசியில் பார்த்தா குவைத்தில் ஒரிடோ, வீவா, எஸ்டிசி அங்கே போய் நிற்குது. ஃபேக்கான போலியான லிங்க்குகளை நம்பி தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இதை வந்து நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினது காரணமே நிறைய பேர் வந்து இல்லை அப்படி கிடைக்கிறதை கூட இவங்க தடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளை தப்பாக பேசுவாங்க. இல்லை இதை வந்து லிங்கை டச் பண்ணாதீங்க ஃபேக் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதால் தான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியே காட்டினது. தயவு செய்து முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள். தெரிந்த அறிந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களாவது தப்பிப்பாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.